காணி அமைச்சர் ஏற்கனவே இதுக்கு முன்பாகவும் ஒரு பத்திரிகை மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிற காணி தொடர்பாக சொல்கிற விடயங்கள் பொய் என்ற ஒரு அடிப்படையில் பேசியிருந்தவர். முதலாவது அது ஒரு பிழையான விஷயம். காணி தொடர்பான பதிவுகள் சம்பந்தமாக அவர் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா, இலங்கை முழுக்க காணி பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் என்று சொல்றார், அதுக்கு தமிழ் மக்கள் அதை பிழையாக பார்க்கணும் அல்லது தமிழ் கட்சிகள் அதை பிழையாக அந்த விஷயத்தை சொல்லுதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையான விஷயம் அப்படி இல்லை. உண்மையான விஷயம் என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்காக மாத்திரம் அமைச்சராக ஒரு சுற்றுதுவம் மட்டும் இருக்கு. அந்த சுற்றுதுவத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு மாகாணத்துல ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவில இராணுவத்தினர் உட்பட தலைவர் இருக்கிறார். அவர்கள் இந்த காணிகள் தொடர்பாக ஆய்வு செய்து காணிகள் எடுக்கிற கொள்ற பல விஷயங்களை அவர்களால் செய்ய முடியும். இது இலங்கை ஊராக இது நடைமுறையில இல்லை. தனியா வடக்கிலையும் கிழக்கிலையும் மாத்திரம்தான் இது நடைமுறையில இருக்கு. முதலாவது இந்த சுட்டு நிறுவனம் விட்ரோ பண்ணப்பட வேணும். இந்த சுட்டு நிறுவனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இந்த காணி அமைச்சர் இந்த சுட்டு நிறுவனத்தை பற்றி இதுவரை வாயை திறக்கல. ஆகவே அது மிகவும் பிழையான பொய்யான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கை முழுக்க இந்த காணி பதிவு நடக்கிறேன்னு சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா காணி பதிவு நடக்கல. அதே போல எத்தனை மாவட்டத்திலும் இந்த காணி பதிவு நடக்குது என்பதை இலங்கை அரசாங்கம் வேணுமென்றால் மக்களுக்கு சொல்ல வேணும். இரண்டாவது விஷயம், வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிட முடியாது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மக்கள் முழுமையாக மேல் குடியேற்றப்படவில்லை. மக்கள் இந்த நூற்றுக்கணக்கான காணிகளுக்கு இன்னும் ராணுவம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்னும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இன்னும் அகதிகளாக இருக்கிறோம். ஆகவே மக்கள் முழுமையாக சேரவில்லை. இதை விட மக்கள் இந்த யுத்தத்திலே தன்னுடைய ஆவணங்களை உறுதிகளை நிறைய பேர் இழந்திருக்கிறோம். எரிஞ்சிருக்கு, அழிஞ்சிருக்கு, காணாமல் போயிருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல 2 மாசத்துக்குள்ள எல்லாரும் மேல் பதிவு செய்ய வேணும் என்று சொல்லி அமைச்சர் சொல்றது மிக மிக மோசமான ஒரு பதிவு. ஆகவே தமிழ் மக்களுக்கு எதிரான, தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு செயற்பாடு என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது.